Hey guys, welcome back to our channel. நீங்க ஒரு aspiring data analyst இல்ல data analyst ஆக விரும்புறீங்க அப்படின்னா learning SQL அப்படின்றது it's a non-negotiable. அதாவது நீங்க அதை avoid பண்ண முடியாத ஒரு விஷயம். So இந்த crash courseல you will learn all the key concept in SQL that you need. Like select na என்ன, where என்ன, group by, join and more with real life business examples ஓட பார்க்க போறோம். So no boring theory. எல்லாமே உங்களுக்கு practical step-ஆ இருக்க போகுது. So from the startingல இருந்து ending without skipping you have to watch a video. நீங்க நம்மளோட சேனலுக்கு first time இருக்கீங்க அப்படின்னா please do subscribe our channel. Let's get started. So before starting the class நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா செட் என்ன அப்படின்றத பாருங்க. நான் ரெண்டு எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ண போறேன். So first one வந்து கஸ்டமர்ஸ், அதாவது eCommerce உடைய டேட்டா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த eCommerce ஓட கஸ்டமர் அப்படின்றது. So இந்த கஸ்டமர் அப்படின்ற ஷீட்ல நமக்கு கஸ்டமரோட நேம் இருக்கு, அவங்களோட இமெயில் ஐடி இருக்கு, then we have the city. இன்னொரு ஒரு இது இருக்கு. then இந்த ஷீட்ல வந்து we have the order details. so இந்த order detailsல order id இருக்கு, கஸ்டமரோட நேம், ஆர்டரோட டேட், அவங்க ப்ராடக்ட் என்ன கேட்டகரியில வாங்கியிருக்காங்க, அதோட குவாண்டிட்டி என்ன, பிரைஸ், ரீஜன்ஸ் கொடுத்திருக்காங்க. so இந்த ஒரு டேட்டாவை நம்ம கம்ப்ளீட்டா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண போறோம். so இதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா டேட்டாவை அனாலிசிஸ் பண்றதுக்கு SQL-உம் இந்த டேஷ்போர்ட் கிரியேட் பண்றதுக்கு பவர் BI-யும் யூஸ் பண்ண போறேன். so இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? எல்லாமே நம்ம பிராக்டிகலா பார்க்க போறோம். so எதையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. so இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறது MySQL யூஸ் பண்ண போறேன். நீங்க MySQL யூஸ் பண்ணலாம், இல்ல PostgreSQL யூஸ் பண்ணலாம், இல்ல உங்களோட சிஸ்டம்ல இருக்கக்கூடிய Windows PowerShell யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. பட் ஆனா மேக்ஸிமம் 99% எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே எல்லா டேட்டா பேஸ்லயுமே உங்களுக்கு query சேமா தான் இருக்கும். so now we are in our MySQL workbench. இந்த workbenchல first பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ண வேண்டிய டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த YT projects அப்படின்ற டேட்டாபேஸ்ல தான் ஒர்க் பண்ண போறேன். so just அதை நீங்க டபுள் கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கெட் செலக்டட். இங்க நம்ம அண்டர் த டேபிள்ஸ் கீழே ஆல்ரெடி eCommerce ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிளை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கஸ்டமர் டேபிளை இம்போர்ட் பண்ணி எப்படி ஒரு டேபிளை உள்ள கொண்டு வரதுன்னு உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ ஜஸ்ட் இந்த டேபிள்ஸ் அப்படின்றத ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டேபிள் டேட்டா இம்போர்ட் விசார்டுன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைலோட பாத் தெரியும் அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ப்ரௌஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஆர்டர் டீடைல்ஸ் நான் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டேன். I will select a customers, open, then next கொடுத்துக்கோங்க. இங்க நீங்க எந்த ஒரு இதுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. drop table if exist அப்படின்னு கொடுத்து next கொடுத்துக்கோங்க. so இதுலயே எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், next கொடுத்துக்கோங்க. இங்கேயும் next கொடுத்துக்கோங்க. so finish performing the task, click next to continue, next கொடுத்துக்கோங்க. okay, finish பண்ணிக்கோங்க. just இப்ப இந்த ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு eCommerce customers அப்படின்ற டீடைல்ஸ் ரெண்டு டேபிளுமே நமக்கு இம்போர்ட் ஆயிருச்சு. நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரெண்டு டேபிள்ஸ். so first நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய டேபிளை ஃபெட்ச் பண்ணி பார்க்க போறோம். so இந்த ஃபெட்ச் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா select. so I will write a query for this. select அப்படின்றது it is nothing but உங்களோட டேட்டாவை அப்படியே உங்களுக்கு ஷோ பண்ண போகுது. இப்போ நான் இந்த இடத்துல select, இந்த இடத்துல நான் ஸ்டார் கொடுக்கிறேன். ஸ்டார் அப்படின்றது என்ன இண்டிகேட் பண்ணுனா என்டையர் டேபிள் அப்படின்றதான் ஸ்டார் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. so from எந்த டேபிள்ல இருந்து வேணும் உங்களுக்கு, eCommerce customers-ஆ eCommerce orders-ஆ அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ eCommerce order எடுக்க போறேன். so அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. so when you start typing அதுவே உங்களுக்கு recommendation கொடுக்கும். அதுல இருந்து நீங்க eCommerce order select பண்ணிக்கோங்க. see always you have to end it with a semicolon because semicolon தான் வந்து SQL-க்கு okay query வந்து ஓவர் ஆயிருச்சு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? so இப்போ இந்த query என்ன பண்ணும் அப்படின்னா it will show all the 1000 rows which is present on the table. so run பண்றதுக்கு மேல ஒரு flash மாதிரி இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரன் ஆகும். see now here you can see I'll expand and show you. so இப்போ பாருங்க கம்ப்ளீட்டா 1000 rows-மே உங்களுக்கு இங்க இருக்கும். you can see entire rows. அப்ப ரியல் யூஸ்ல என்னவா இருக்கும், நீங்க உங்களுடைய டேட்டா ஒரு ரா டேட்டாவை இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இது உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இட் இஸ் அ பெஸ்ட் பிராக்டிஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, திஸ் இஸ் நாட் அ பெஸ்ட் பிராக்டிஸ். பிகாஸ் as a டேட்டா அனாலிஸ்டா நமக்கு தேவைப்படுற ரெக்வயர்ட் காலம்ஸை மட்டும் எடுத்து நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க இருந்து ஐ வாண்ட் ஒன்லி த கஸ்டமர் நேம், அவங்க என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, அவங்க எந்த பிரைஸ்ல வாங்கியிருக்காங்க, இது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட். ஓகே, இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாருக்கு பதிலா உங்களுக்கு என்னென்ன காலம் வேணுமோ அந்த காலமோட இதை மட்டும் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஐ வாண்ட் கஸ்டமர் நேம். ஓகே, காமா. நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், ப்ராடக்ட் வேணும்.
வேணும். So I will type product UCT, comma, then third I want a price. So இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு from எந்த டேபிள் இருந்து அப்படின்றத நீங்க சொல்லணும். So இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்? eCommerce order அப்படின்ற டேபிள் இருந்து வேணும். As I told, semicolon கொடுத்துக்கோங்க because semicolon வச்சு தான் query end ஆயிருச்சு அப்படின்றத SQL understand பண்ணும். So இப்ப பாருங்க, when I run this query, what is going to happen? So instead of showing all the columns, எனக்கு நான் இங்க என்ன column name mention பண்ணிருக்கேனோ அது மட்டும் எனக்கு தெரியுது. So இப்போ உங்களுக்கு select starக்கும் select அந்த column name கொடுக்கிறதுக்கும் ரெண்டுக்குரிய வித்தியாசம் என்ன அப்படின்றது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. செகண்டா நம்ம பார்க்க போது where அப்படின்ற ஒரு clause. So இந்த where clause எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, it will filter your data. அதாவது உங்களுக்கு தேவையான ஒரு பர்టిక్యులர் இத மட்டும் எடுத்து கொடுக்கிறதுக்கு தான் இந்த where அப்படின்ற clause யூஸ் பண்ண போறோம். So now I am going to write a query for this. இப்போ எனக்கு இந்த டேட்டால regions மென்ஷன் பண்ணிருக்காங்க. Let us see the data. So பாருங்க, region அப்படின்ற ஒரு காலம் இருக்கு. இந்த regionல இருந்து south regionல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் மட்டும் வேணும். Okay, so now I am going to write a query for that. Select, so star எடுத்துக்கிறேன் because I want all the column. From எங்க இருந்து? eCommerce order அப்படின்ற டேட்டால இருந்து எனக்கு வேணும். So eCommerce order அப்படின்ற டேபிள் இருந்து. So இப்போ இங்க நான் செமிகோலன் கொடுக்க கூடாது. ரீசன் என்ன அப்படின்னா, என்னோட query end ஆகல. So then after this I am going to use a where clause. இந்த where clauseல region அப்படின்ற column it should be equal to south ன்னு இருக்கணும். So when you mention the string, you have to mention it within the quotations. ஓகேங்களா? You can use either single or double, but it always best practice to use a single quotation. இப்போ நான் செமிகோலன் கொடுக்கிறேன் because என்னுடைய query complete ஆயிருச்சு. இப்போ இதோட purpose என்ன அப்படின்னா, it will return only the orders which is placed in south region. எக்ஸாம்பிளுக்கு இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, எத்தனை சேல்ஸ் வந்து from the south regionல இருந்து நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். So let us run this query now. So இப்போ பாருங்க, I got a result. Region பாருங்க, எல்லாமே சவுத்ல இருந்து மட்டும் தான் எனக்கு வந்திருக்கு. So இதோட சேர்த்து நீங்க count function யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you will get the result, but அது இன்னும் later on நம்ம பார்க்கலாம். So இப்போ இந்த இடத்துல நம்ம south அப்படின்ற ஒரு single condition யூஸ் பண்ணிருக்கோம். நம்மளால multiple condition யூஸ் பண்ண முடியும்னா yes, that is also possible. இப்போ எனக்கு south regionல above 500 க்கு மேல கிரியேட் பண்ண ஆர்டர்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? So அப்ப இந்த இடத்துல and அப்படின்ற ஒரு ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறோம். So and ஆபரேட்டர் or ஆபரேட்டர் ரெண்டு இருக்கு. So and ஆபரேட்டர் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். or ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது either region சவுத்தாவோ இல்லனா price 500 ரெண்டுல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தா கூட உங்களுக்கு ரிசல்ட் வரும். So இப்போ நம்ம and யூஸ் பண்ணிருக்கனால இது கண்டிப்பா சவுத் ரீஜியனாவும் இருக்கணும், 500 க்கு மேலயும் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டிஷன்? price அப்படின்ற காலம் வந்து greater than 500 இருக்கணும். ஓகே, this is our second condition. Let me run this query now. So இப்போ பாருங்க, என்னுடைய region எல்லாமே கம்ப்ளீட்டா சவுத் ரீஜியன். Similarly என்னுடைய 1541 810 whereas earlier so எல்லாமே உங்களுக்கு above 500 குரியது மட்டும் தான் இங்க அவேலபிளா இருக்கு. So இப்போ நமக்கு வந்து இங்க only 193 rows மட்டும் தான் இருந்தது. Suppose let me check this. earlier இந்த இடத்துல only south region மட்டும் நம்ம எடுக்கும்போது எத்தனை rows இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். Let me run this. So இங்க பாருங்க, 253 only south ன்னு எடுக்கும்போது நமக்கு மொத்தம் 253 rows இருந்தது. price மே less than 500 எல்லாமே இங்க present ஆயிருக்கு. but whereas நம்ம price வந்து greater than 500 எடுக்கும்போது price greater than 500, let me run it again. so instead of 253 க்கு பதிலா இப்போ நமக்கு 193 மட்டும் ஃபில்டர் ஆகி கிடைச்சிருக்கு. so this is about the where clause. next நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா aggregate function. so இந்த aggregate function மூலமா நம்மளால கவுண்ட் பண்ண முடியும், சம் பண்ண முடியும், ஆவரேஜ் பண்ண முடியும், மினிமம் என்ன மேக்ஸிமம் என்ன இது எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். so இந்த aggregate functionல first நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா count. So இந்த count அப்படின்ற ஃபங்க்ஷன் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோட்டல் ரோ இப்போ நமக்கு வந்து 10,000 சம்திங் இருக்குன்னு தெரியும், பட் எக்ஸாக்டா எத்தனை ஆர்டர்னு தெரியல. ஸோ எக்ஸாக்ட் கவுண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செலக்ட். ஓகே, எனக்கு இப்போ கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போறேன். கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது வித்தின் அ பிராக்கெட் கிளக்க கவுண்ட் ஸ்டார், ஐ வாண்ட் ஆல் த ரோஸ், அதனால இந்த இடத்துல ஸ்டார் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். கவுண்ட் ஸ்டார் க்ளோஸ் த பிராக்கெட் ஃப்ரம் எந்த டேபிள் இருந்து அப்படின்றத மென்ஷன் பண்ணும். ஸோ இங்க
இங்க எனக்கு e-commerce orders அப்படின்ற டேபிள் இருந்து let me end the query with semicolon and run this. so இப்ப பாருங்க totally I have 1000 counts, என்னுடைய ரோ வந்து 1000 இருக்கு அப்படின்றத எனக்கு காமிக்குது. நெக்ஸ்ட் நம்ம சம் அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது எல்லா சேல்ஸ்க்குமே டோட்டலா எவ்வளவு ரெவென்யூ கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். சோ இந்த ரெவென்யூ கிரியேட் ஆயிருக்கதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது? I'll go here orders அப்படின்ற டேபிள்ல ரெவென்யூ அப்படின்றது it is nothing, not a revenue, it is a price. okay, total price என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும். சோ இந்த total price என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம்? எத்தனை குவாண்டிட்டியோ வித் பிரைஸ் உடைய மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா I will get the total price. okay, இந்த ரவி அப்படின்றவரு ரெண்டு வாங்கியிருக்காரு, பட் ஒரு பிரைஸோட ப்ராடக்ட் 521. அப்ப அவரு டோட்டலா எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா போதும். சோ அதுக்கான query நான் எழுத போறேன். சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது we will get the answer here. பட் எனக்கு இந்த இடத்துல சம் வேணும். என்ன சம் வேணும்? இந்த மாதிரி எல்லா கஸ்டமர்ஸ்மே பர்ச்சேஸ் பண்ண டோட்டலுடைய சம் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அதுக்கான query எழுத போறேன். I'll go here and I'm going to write it. select. okay, select அப்புறமா நம்மளுடைய sum function யூஸ் பண்ணிக்கோங்க. within a sum குள்ளக்க என்ன இங்க அச்சீவ் பண்ண போறோம்? நம்ம price அப்படின்ற காலமை we are going to multiply it with quantity அப்படின்ற காலமோட. சோ இதோட மல்டிப்ளை பண்ணிட்டு வர்ற ரிசல்ட் எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ணணும்? சம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல நான் as அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். இந்த as அப்படின்றது என்ன அப்படின்னா டெம்பரரியா நம்ம காலம்க்கு ஒரு நேம் கொடுக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். இதை வந்து அலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அலைஸ் அப்படினாலே உங்களுக்கு தெரியும், ஒரு விஷயத்தை இன்னொரு ஒரு நேமால சொல்றதுக்கு தான் அலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் இந்த இடத்துல டோட்டல் அண்டர்ஸ்கோர் பிரைஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். டோட்டல் பிரைஸ் அப்படின்ற காலம்ல எனக்கு இதோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஃப்ரம் எந்த டேபிள்ல இருந்து மென்ஷன் பண்ணணும்? சோ ஃப்ரம் e-commerce order அப்படின்ற டேபிள்ல இருந்து. சோ I will take the e-commerce order semicolon. let us run the query. சோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு price and quantity எல்லாம் மல்டிப்ளை ஆகி அதோடைய டோட்டல் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு it is showing me the result. so this is about the sum. இப்போ வந்து aggregate functionல கவுண்ட் பார்த்துட்டோம், sum பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆவரேஜ். அதாவது எல்லா ப்ராடக்ட்டோடைய ஆவரேஜ் செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். சோ அதுக்கான query எழுதிக்கிறேன். select. இப்போ ஆவரேஜ் தெரிஞ்சுக்க போறதுனால avg அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். எதோடைய ஆவரேஜ் நமக்கு தெரியும்? பிரைஸ் உடைய ஆவரேஜ் நமக்கு தெரியணும். சோ அதனால பிரைஸ் அப்படின்ற காலம் எடுத்துக்கிறேன். சோ இதோட டைட்டில் வந்து I will give it as average underscore price அப்படின்றதுல நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃப்ரம் எந்த டேபிள்னு மென்ஷன் பண்ணிக்குவோம். ஃப்ரம் ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிள் வந்து செமிகோலன். when I run this query, சோ இப்ப பாருங்க எனக்கு இங்க வந்து just a minute, still it is showing me the showing me the error that orders does not exist அப்படின்னு சொல்லிட்டு வருது. so let me so yes, இங்க ஆர்டர் அப்படின்ற டேபிள் கிடையாது, e-commerce. so e-commerce orders அப்படின்னு சொல்லிட்டு. so let me run this query now. so இப்ப பாருங்க நான் என்ன டைட்டில் கேட்டேனோ அதே டைட்டில் ஆவரேஜ் பிரைஸ். ஒரு ஆவரேஜ் பிரைஸ் டோட்டலா நம்மளுடைய ஆவரேஜ் பிரைஸ் வந்து ஒரு 1000 rupees அரௌண்ட் இருக்கு. so this is called as aggregate function. so இந்த aggregate function யூஸ் பண்ணி இந்த மாதிரி count, sum, average, min, max இதெல்லாம் உங்களால கால்குலேட் பண்ண முடியும். so next நம்ம பார்க்க போறது group by function. so இந்த group by function எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா கேட்டகரி வைஸ் நீங்க அனாலிசிஸ் பண்ணனும் அப்படின்னா இந்த group by function உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரீஜன்லயுமே எவ்வளவு டோட்டல் ரெவென்யூ கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். so I'm going to write a query for that. so இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம select function யூஸ் பண்ணிக்குவோம். select எந்தது? I want only the region. ஏன்னா because நான் region வைஸ் தெரிஞ்சுக்க விரும்புறேன். so அதனால நான் region மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் ரெவென்யூ எவ்வளவு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். டோட்டல் பிரைஸ் எவ்வளவுன்றது. so அதனால டோட்டல்ன்றதுனால நான் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். within a bracketல பிரைஸையும் குவாண்டிட்டியையும் மல்டிப்ளை பண்ணணும். பிகாஸ் நம்ம கிட்டக்க இண்டிவிஜுவலா தான் இருக்கே தவிர்த்து டோட்டல் கிடையாது. ஓகேங்களா? so பிரைஸையும் குவாண்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த காலம் நேம்க்கு வந்து டோட்டல் அண்டர்ஸ்கோர் ரெவென்யூ அப்படின்ற நேம் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எந்த டேபிள்ல இருந்து? ஃப்ரம் e-commerce order அப்படின்ற டேபிள்ல இருந்து. so இதை இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டோட்டல் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம இதை ரீஜன் வைஸ் குரூப் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். so அதுக்காக இந்த இடத்துல நான் குரூப் பை அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். எதை பேஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ண போறோம்? ரீஜனை பேஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ண போறோம். so இப்போ இதை நீங்க ரன் பண்ணும்போது what is going to happen is first உங்களுக்கு grouping நடக்கும். ரீஜன் வைஸ் எல்லாமே குரூப் பண்ணதுக்கு அப்புறமா பிரைஸ் அண்ட் குவாண்டிட்டி மல்டிப்ளை பண்ணி டோட்டல் சம் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். let me run this query now. so இப்போ பாருங்க நார்த் ரீஜன்ல எவ்வளவு டோட்டல் ரெவென்யூ, சவுத் ரீஜன்ல எவ்வளவு டோட்டல் ரெவென்யூ, வெஸ்ட்ல எவ்வளவு, ஈஸ்ட்ல எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. whereas இதுக்கு
இதுக்கு முன்னாடி நீங்க டோட்டல் பிரைஸ் கால்குலேட் பண்ணீங்க இல்லையா, இந்த டைம்ல உங்களுக்கு ஆல் ஓவர் தி ரீஜன் கிடைச்சது. பட் இந்த டைம் உங்களுக்கு குரூப் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுனால ஒரு ஒரு ரீஜன்லி எவ்வளோ அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுல இருந்து உங்களால என்ன தெரிஞ்சுக்க முடியும், இருக்கிறதுலே எந்த ரீஜன் வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, லைக் ஈஸ்ட் ரீஜன்ல தான் அதிக சேல்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆர்டர் பை அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆர்டர் பை ஃபங்க்ஷன் அப்படின்றது உங்களுக்கு சார்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சார்ட்டிங் அப்படின்றது ஒன்லி அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஓட முடிஞ்சிடும். பட் இதுல நீங்க டாப் 10 ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா லிமிட் ஆர்டர் பையோட சேர்த்து லிமிட் அப்படின்ற ஃபங்க்ஷனையும் சேர்த்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டாப் 5 வேல்யூஸ் ஆஃப் த ஆர்டர் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஸோ அதுக்கான query எழுதிக்குவோம். செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் செலக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஐ வாண்ட் ஒன்லி ஆர்டர் அண்டர்ஸ்கோர் ஐடி, கஸ்டமர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் நேம் காமா அவங்க எவ்வளோ பிரைஸ் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த 3 காலம் எனக்கு வேணும். ஸோ 3 காலம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் எந்த டேபிள் இருந்து அப்படின்னா eCommerce ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிள் இருந்து. நெக்ஸ்ட் ஐ வாண்ட் இட் டு பி ஆர்டர் இன் த பேசிஸ் ஆஃப் ஆர்டர் பை. சரி, நீங்க வெறும் ஆர்டர் பை அப்படின்னு கொடுத்துட்டு எதை பேஸ் பண்ணின்றத காலம் மென்ஷன் பண்ணணும். இப்படியே நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா அசெண்டிங் ஆர்டர் எடுத்துக்கும். ஓகேங்களா, அதாவது 1ல இருந்து போற மாதிரி ஃப்ரம் த லோவஸ்ட் வேல்யூல இருந்து ஹையஸ்ட் வேல்யூ. பட் எனக்கு ஹையஸ்ட் வேல்யூ தான் டாப்ல வேணும். பிகாஸ் நான் டாப் 5 என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் டிசெண்டிங்ல எனக்கு வேணும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணும். எதுவுமே மென்ஷன் பண்ணலாம், டிஃபால்ட்டா அசெண்டிங் எடுத்துக்கும். உங்களுக்கு டிசெண்டிங் வேணும்னா நீங்க டிசெண்டிங்னு மென்ஷன் பண்ணணும். இதுக்கப்புறமா எனக்கு டாப் 5 வேணும் அப்படின்றனால இந்த இடத்துல நான் லிமிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஐ வாண்ட் டாப் 5 லிமிட் 5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய இது வந்து டாப் வந்து மேபி 100, அப்புறமா 99, 98, 97, 96, 95, 94 இந்த மாதிரி 1000 வேல்யூஸுமே ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணும். ஸோ இதை சார்ட் பண்றதுக்காக தான் ஆர்டர் பை டிசெண்டிங் நம்ம கொடுத்துருக்கோம். இங்க லிமிட் 5னு கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் 5 வேல்யூஸை மட்டும் எனக்கு அவுட்புட்ல ஷோ ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த லிமிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங். லெட் மீ ரன் திஸ் query. ஸோ இப்போ இதோட அவுட்புட் பாருங்க. 1090 ராகுல் 1999, நெக்ஸ்ட் வந்து 1269 ரவி 1994, கார்த்திக் 1994, பிரியா 1992, மீனா 1990. ஸோ இது மூலமா உங்களால யார் இருக்கிறதுலே அதிக சேல்ஸ் கிரியேட் பண்ண கஸ்டமர்ஸ் யாரு, அவங்களுக்கு எப்படி ப்ரியாரிட்டைஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்ற டீடைல்ஸை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜாயின்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஜாயின் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டேபிள்ஸை கம்பைன் பண்ணணும். அந்த டைம்ல நீங்க ஜாயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் ஆர்டர் அப்படின்ற ஒரே ஒரு டேபிள்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் we do have eCommerce கஸ்டமர் அப்படின்ற ஒரு டேபிளும் கூட நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து ஐ வாண்ட் என்னன்னா என்னுடைய ஆர்டர் அண்ட் கஸ்டமர் இந்த 2 டேபிளையுமே கம்பைன் பண்ணி இமெயில் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ எனக்கு கஸ்டமருடைய நேம் பிளஸ் அதோடைய இமெயில் என்ன அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான query நான் எழுத போறேன். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண போறேன் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நியூ டேபிள்ல கொண்டு வர போறேன். ஓகே, எனக்கு கஸ்டமருடைய நேம் பிளஸ் அவங்களுடைய இமெயில் ரெண்டுமே வேணும். பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேபிள் இருக்கு. ஸோ அதை கம்பைன் பண்ணி ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ நியூ டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து நியூ டேபிள் கிரியேட் பண்றதுக்குரிய query எழுதிக்கிறேன். ஸோ கிரியேட் ஓகே டேபிள், என்னுடைய டேபிள் நேம் என்னன்றதை நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஐ வாண்ட் இன் த நேம் ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். கஸ்டமர்ஸ் ஓகே, ஓப்பன் த பிராக்கெட். நெக்ஸ்ட் எனக்கு என்னென்ன காலம் அந்த டேபிள்ல வேணும் நான் மென்ஷன் பண்ண போறேன். எனக்கு வந்து கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் நேம் வேணும். இது வந்து டெக்ஸ்ட் அப்படின்றதுல காலம். இது வந்து எப்பயுமே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது டேபிள் பிளஸ் அதோடைய டேட்டா டைப் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். ஓகே காமா. நெக்ஸ்ட் காலம் வந்து எனக்கு இமெயில் அப்படின்ற நேம்ல வேணும். இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி த டெக்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து ஐ எம் கோயிங் டு கிவ் அ காமா. நெக்ஸ்ட் ஐ வாண்ட் சிட்டி ஆல்சோ, அவங்க எந்த சிட்டில இருந்தும் நான் தெரிஞ்சுக்கணும். இதுவுமே நமக்கு டெக்ஸ்ட் தான். ஓகேங்களா, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் இட் அண்ட் க்ளோஸ் த query with the semicolon. So here we are getting an error. So இப்போ இங்க பாருங்க நம்ம query எழுதிட்டோம். even though நம்ம query எல்லாமே கரெக்டா எழுதியிருந்தாலும் we got an error here. So இந்த error எதனால அப்படின்னா earlier queryல we forget to use the semicolon. அப்ப semicolon இல்லாததுனால அந்த query வந்து end ஆகல அப்படின்றனால நமக்கு இங்க error காமிச்சது. So இப்போ பாருங்க when I finish அந்த semicolon கொடுத்தோம்னா இங்க இருந்த அந்த error போயிருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு
ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கான query எழுதிட்டேன். let me run this. okay, I'm going to run this query. so நமக்கு let's see இங்க பாருங்க create table customers. okay, சக்சஸ்ஃபுல்லா நமக்கு 0 rows affected create ஆயிடுச்சு. so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கஸ்டமரோட இமெயிலையும் அவங்களோட நேமையும் கம்பைன் பண்ண போறோம். so I'm going to write a query for that. so இதுக்கு நான் select எனக்கு என்ன நான் செலக்ட் பண்ணனும் அப்படின்னா I want order ID வேணும், கஸ்டமர் what we can say கஸ்டமர் நேம் வேணும், கஸ்டமரோட இமெயில் வேணும். so டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஜாயின் பண்றதுக்கான query நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். ரீசன் என்ன it's a long, அதனால தான் வந்து வீடியோல காமிக்காமல எழுதிட்டேன். but I will explain you. so இப்போ இந்த இடத்துல select நம்ம என்னென்ன வேணும் அப்படின்னா எனக்கு ஆர்டர் ஐடி வேணும். என்னோட ரிசல்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆர்டர் ஐடி, தென் கஸ்டமர் நேம், இமெயில், பிரைஸ். பட் இதுக்கு முன்னாடி நான் எல்லா இடத்துலயும் இ-காமர்ஸ் ஆர்டர் கஸ்டமர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா எந்த டேபிள்ல அது பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு ஆர்டர் ஐடி வந்து ஆர்டர் அப்படின்ற டேபிள்ல பிரசன்ட் ஆயிருக்கு, கஸ்டமர் நேம் வந்து ரெண்டுலயுமே பிரசன்ட் ஆயிருக்கு. பட் நான் இ-காமர்ஸ் ஆர்டர்ல இருந்து எடுக்க சொல்லிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இ-காமர்ஸ் கஸ்டமர்ல இருந்து மெயில், பிகாஸ் ஒரு கஸ்டமரோட நேமோட மெயில் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் என்னோட தேர்ட் காலம்ல. பட் இமெயில் வந்து நமக்கு இ-காமர்ஸ் அண்டர்ஸ்கோர் கஸ்டமர் டேபிள்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இ-காமர்ஸ் அண்டர்ஸ்கோர் கஸ்டமர் டாட் இமெயில். நெக்ஸ்ட் வந்து பிரைஸ் ஆர்டர்ல இருந்து எடுக்க சொல்லியிருக்கோம். இந்த காலம் எல்லாம் எனக்கு வேணும். ஓகே, ஸோ இந்த காலம் தான் இங்க இருக்கு பாருங்க. இதை எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னா ஃப்ரம் இ-காமர்ஸ் ஆர்டர் அப்படின்ற டேபிள்ல இருந்து எடுத்து அதை ஜாயின் பண்ணி இ-காமர்ஸ் கஸ்டமரோட நான் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன். நல்லா பாருங்க, ஃப்ரம் இ-காமர்ஸ் ஆர்டர் ஜாயின் இட் வித் இ-காமர்ஸ் கஸ்டமர்ஸ். இந்த ரெண்டு டேபிளையும் கம்பைன் பண்ணி ஐ வாண்ட் தீஸ் டீடைல்ஸ். பட் இந்த இடத்துல எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா ரெண்டு டேபிள்லயுமே காமனா இருக்கக்கூடிய காலம் என்னது கஸ்டமர் நேம். அப்ப கஸ்டமர் நேம் ரெண்டு இடத்துலயும் சேமா இருந்தா மட்டும்தான் எனக்கு இந்த டீடைல்ஸ் வேணும். புரிஞ்சுதா? இப்ப இந்த கஸ்டமர் ஆர்டர் அப்படின்ற டேபிள்ல இருந்து இங்க ஹரி அப்படின்னு ஈக்குவலா இருக்கணும், இங்கேயும் ஹரின்ற நேம் இருக்கணும். பிகாஸ் இங்க ஹரிக்கு ஹரி அப்படின்ற நேமோட மெயில் தான் நமக்கு வேணும், வேற யாரோட மெயிலோ வேணாம். சோ அப்ப இந்த ரெண்டு இதுமே ஈக்குவலா இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்ற கண்டிஷன் நம்ம கொடுக்கிறோம். சோ இந்த மாதிரி நான் query ரன் பண்ணும்போது see the result which I got. so 101 ரவிக்கு வந்து ravi@example.com எல்லாமே ஜஸ்ட் ரேண்டமா கிரியேட் பண்ணதா. ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லாருடைய இமெயில் பிளஸ் அவங்க எவ்வளவு பிரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ்மே நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு டேபிளை நீங்க ஜாயின் பண்ணி டிஃபரெண்ட் டேபிள்ல இருந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்க கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த ஜாயின் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ். இது எதுக்காக அப்படின்னா ரோவை கேட்டகரைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய பிரைஸ் பேஸ் பண்ணி என்னோட ஆர்டர்ஸ் எல்லாம் நான் கிளாசிஃபை பண்ண போறேன். யாரெல்லாம் 1000 ரூபீஸ்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களெல்லாம் பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு, 500ல இருந்து 1000 பர்ச்சேஸ் பண்ணிருக்கவங்கள மிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு கீழே உள்ளவங்க எல்லாத்தையுமே பட்ஜெட் அப்படின்னு நான் கேட்டகரைஸ் பண்ண போறேன். so I'm going to write a query for that. so இதுக்கு select எனக்கு என்ன காலம் வேணும் அப்படின்னா I want only order ID and price. so order underscore ID comma price எடுத்துக்கிறேன். so இந்த இடத்துல நான் கேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். so இந்த கேஸ்க்கு கீழே உங்களுடைய கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா when, okay, when price அப்படின்றது வந்து greater than 1000 இருந்தது அப்படின்னா then இதை நீங்க வந்து கேபிட்டல்லையுமே எழுதலாம், இல்ல கேபிட்டல் ஸ்மால் கம்பைன் பண்ணி எழுதலாம், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. சோ எனக்கு வந்து greater than 1000 இருந்ததுன்னா I want it as premium அப்படின்னு சொல்லிட்டு வேணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் when நெக்ஸ்ட் கண்டிஷன் நான் எழுதுறேன். ஓகே, when price okay is between, இந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், between ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். between 500ல இருந்து and 1000 குள்ள இருந்தது அப்படின்னா 1000, then I will mention it as mid range அப்படின்னு நான் சொல்ல போறேன். mid underscore range. ஓகே, தேர்ட் வந்து else. ஓகே, ரெண்டு கண்டிஷன் தான். else இதை வந்து பட்ஜெட், ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே பட்ஜெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்லா கவனிங்க. I want order ID, price, கேஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணா நம்மளுடைய கண்டிஷன் மென்ஷன் பண்ணணும். பிகாஸ் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ண போறோம். கிரேட்டர் தென் 1000 அந்த பிரீமியம், 500ல இருந்து 1000 குள்ள இருந்த மிட் ரேஞ்ச், ரிமைனிங் எல்லாமே பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை எண்ட் பண்ண போறோம். சோ எண்ட் கேஸை வந்து எண்ட் பண்ணிட்டோம். சோ I want this all as, இந்த காலமோட நேம் வந்து price underscore category அப்படின்ற காலம்ல எனக்கு வேணும். ஓகே, from எந்த டேபிள்ல இருந்து அப்படின்னா e-commerce orders அப்படின்ற டேபிள்ல இருந்து. ஓகே, let me close it with a semicolon. now let us run the query.
See here we got an error. இந்த எரருக்கு ரீசன் என்னன்னா நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அப்பர் கேஸ் இல்லைனா லோவர் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு இடத்துல அப்பர் கேஸும் ஒரு இடத்துல லோவர் கேஸும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி அ ப்ராப்ளம். ஓகே, இப்போ ஃபுல்லாகவே இந்த இது ஃபுல்லாக நீங்கள் லோவர் கேஸ் யூஸ் பண்ணுறா இருந்தால் ஃபுல்லாக லோவர் கேஸ் யூஸ் பண்ணும். இல்லை ஃபுல்லாக அப்பர் கேஸ் அப்படின்னா ஃபுல்லாக அப்பர் கேஸ் யூஸ் பண்ணும். லெட் மீ சேஞ்ச் இட் ஆல் டு அப்பர் கேஸ் between and then எல்லா இடத்துலையுமே it is lower case. Okay, so let me select and run the query again. So இப்போ பாருங்க நமக்கு சக்சஸ்ஃபுல்லா query ரன் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஆர்டர் ஐடி வேணும், நெக்ஸ்ட் ஐ வாண்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி வேணும், நெக்ஸ்ட் நம்ம நியூவா கிரியேட் பண்ண காலம்க்கு பிரைஸ் கேட்டகரின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பிரைஸ் கேட்டகரின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ ஆர்டர் ஐடி கொடுத்துட்டு above 500 இருந்தது அப்படின்னா மிட் ரேஞ்ச், below 500 பட்ஜெட், பாருங்க இது பட்ஜெட், above 1000க்கு மேல வந்தா பிரீமியம். நம்ம என்ன கேட்டகரி பண்ணமோ அதே மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுடைய ஆர்டரை வந்து கேட்டகரைஸ் பண்றதுக்காக கேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சப்குவெரி. இந்த சப்குவெரி அப்படின்றது ஒரு queryக்குள்ள இன்னொரு queryயை கொண்டு வரதுக்கு பேர் தான் சப்குவெரின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு ரைட் செலக்ட் ஸ்டார். ஐ ஹோப் இது எல்லாமே இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஃப்ரம் நான் வந்து மேபி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் eCommerce ஆர்டர் டேட்டா எடுத்துக்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் eCommerce ஆர்டர்ஸ் டேட்டா. ஸோ இதுல வந்து எனக்கு வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி பிரைஸ் கிரேட்டர் தென் ஆவரேஜ். இப்போ ஆவரேஜா நம்ம பார்த்தப்ப நமக்கு என்ன வந்துச்சு, டோட்டல் ஆவரேஜ் எனக்கு 1000 வந்துச்சு. அந்த 1000 ஆவரேஜ் பிரைஸ் 1000க்கு மேல இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் நான் ரிட்டர்ன் பண்ணணும்னு நான் query எழுத போறேன். அப்ப இந்த இடத்துல இப்ப டைரக்டா நம்ம எழுதலாம், என்ன எழுதலாம், வேர் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தென் 1000 அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல 1000 தான் என்னுடைய ஆவரேஜ் அப்படின்றது எனக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சப்போஸ் தெரியல அப்படின்னா இந்த இடத்துல நான் இன்னொரு query எழுத போறேன். அந்த queryக்கு பேரு சப்குவெரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சப்குவெரி யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சப்குவெரி உங்களுக்கு ரன் ஆகி அதுல இருந்து வர ரிசல்ட் வந்து மெயின் queryக்கு பாஸ் ஆகும். சோ இப்போ நான் query எழுதுறேன் பாருங்க, where price is greater than within a bracket. சப்குவெரி எழுதும்போது ஓபன் க்ளோஸ் bracket இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ சப்குவெரி எழுதும்போது ஜஸ்ட் உள்ள தள்ளி எழுதுங்க, ஸ்டார்டிங்ல எழுத வேண்டாம். சோ அகைன் இந்த இடத்துல நான் வந்து செலக்ட் பண்றேன். எதை செலக்ட் பண்றேன், ஐ வாண்ட் டு ஃபைண்ட் தி ஆவரேஜ். எதுல இருந்து, பிரைஸ் அப்படின்ற காலம்ல இருந்து. க்ளோஸ் இட் ஃப்ரம் இந்த டேபிள் eCommerce orders அப்படின்ற டேபிள்ல இருந்து scroll. Okay, now I am going to close it, close the query, end it with semicolon. So இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆவரேஜ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் என்னுடைய டோட்டல் இந்த அதுக்கப்புறமா என்ன அமௌண்ட் வருதோ அதை வந்து பிரைஸோட கம்பேர் பண்ணி எதெல்லாம் கிரேட்டர் தென் இருக்கோ அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த உள்ள சப்குவெரி ரன் பண்ணும்போது எனக்கு 900 அப்படின்னு ரிசல்ட் வருதுன்னா இந்த 900 என்னுடைய மெயின்ல பாஸ் பண்ணி எதெல்லாம் 900க்கு அதிகமா இருக்கோ அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் இந்த சப்குவெரியோட ஃபங்க்ஷன். ஸோ ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் query now. செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு we are going to run it. ஸோ இப்போ பாருங்க எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஐ காட் ஸ்டார் கொடுத்துருக்கனால எல்லா காலமே வந்திருக்கு. ஆவரேஜ் வந்து இட்ஸ் நியர் டு 1000. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஸோ 1000க்கு மேல இருக்கக்கூடிய எல்லா பிரைஸுமே உங்களுக்கு 1000க்கு மேல தான் இருக்கும். எதுவுமே 1000 கீழே இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே எதெல்லாம் அபவ் ஆவரேஜா இருக்கோ அந்த ஆவரேஜுக்கு அதிகமாக உள்ள காலம்ஸ் எல்லாமே நமக்கு ரிட்டர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து ஹை வேல்யூ ஆர்டர்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10,000க்கு மேல என்ன இருக்கு அப்படின்னா ஹை வேல்யூ ஆர்டர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்ப வரைக்கும் நம்ம ஒரு காமனான விஷயங்கள் பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. இப்ப இத ரியல் ப்ராஜெக்ட்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். சோ என்னோட கஸ்டமர்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க, he wants to find total product sold by the regions. ஓகே, சோ நீங்க நம்மளுடைய பவர் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்க நான் வந்து 6 விஷயங்கள் எடுத்திருக்கேன். ஒன்னு மந்த்லி ரெவென்யூ ட்ரெண்ட் எடுத்திருக்கேன், டாப் 5 ப்ராடக்ட் பை குவாலிட்டி சோல்ட், ரெவென்யூ பை ரீஜியன், தட் இஸ் நெக்ஸ்ட் ரெவென்யூ பை கேட்டகரி, ரெவென்யூ பை சிட்டி, பிரைஸ் கேட்டகரியோட பிரேக் டவுன். சோ இதுதான் வந்து ஒரு ரியல் கேஸ் ஸ்டடியில உங்களோட கிளைண்ட் அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டினா கொடுத்துருவாங்க. சோ அந்ததுக்கு பேஸ் பண்ண மாதிரி நீங்க உங்களுடைய query ரன் பண்ணி அதோட இன்சைட்ஸ் எடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெவென்யூ பை ரீஜியன் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். I will go to MySQL and I am going to write a query for that. சோ எனக்கு இந்த இடத்துல ரீஜியன் பேஸ் பண்ணி வேணும். சோ அதனால இந்த இடத்துல ரீஜியன் எடுத்துக்கிறேன். செலக்ட் ரீஜியன் காமா இந்த இடத்துல நம்ம டோட்டல் வேணும் அப்படின்றனால சம் எடுத்துக்கிறோம். சம்க்கு அப்புறமா எதோட சம் வேணும், ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் த குவான்டிட்டி
quantity. So இந்த quantity வந்து total underscore item sold அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். Okay, so from எந்த டேபிள்ல இருந்து, from eCommerce customer eCommerce orders அப்படின்ற டேபிள்ல இருந்து. So now I want to group it because region wise தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். So அதனால இந்த இடத்துல group பண்ணிக்கோங்க. Group by region. Next I want this order because நமக்கு top 5 என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். So அதனால order by எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணோம், எத்தனை குவாண்டிட்டி அவங்க சேல் பண்ணிருக்காங்கன்றதை பேஸ் பண்ணி, அதாவது டோட்டல் ப்ராடக்ட் ஒரு ரீஜன்லயுமே எவ்வளவு ப்ராடக்ட் சோல் பண்ணிருக்காங்கன்னு தெரியணும், அதுல டாப் யாரு அப்படின்றதையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இங்க ஆர்டர் பை பேஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஆர்டர் எதை பேஸ் பண்ணி வேணும் அப்படின்னா, இங்க நீங்க புதுசா ஒரு நியூ காலம் கிரியேட் பண்ணிருப்பீங்கல்ல, இதை கொடுத்துக்கோங்க. ஓகே, டோட்டல் அண்டர்ஸ்கோர் ஐட்டம் அண்டர்ஸ்கோர் சோல்ட். ஓகே, ஸோ ஐ வாண்ட் இட் டு பி இன் டிசர்னிங் ஆர்டர். அப்படின்னா தான் எனக்கு டாப்ல உள்ளது வரும். செமிகோலன் ஐ வில் end it. Let us run the query. So இப்போ பாருங்க, எனக்கு ஈஸ்ட்ல 761, சவுத்ல 754 ஐட்டம்ஸ், வெஸ்ட்ல 749, நார்த்ல 744. இதை எப்படி ஒரு பவர் பிஐல ஒரு சார்ட்டா கன்வெர்ட் பண்றது அப்படின்றத we will discuss later. ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம இன்சைட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இதுல இருந்து எந்த ரீஜன்ல அதிக ப்ராடக்ட் சோல்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பார்த்துட்டோம், பிளஸ் ஒரு ரியல் கேஸ் ஸ்டடிஸ் எப்படி அப்படின்றதையுமே பார்த்துட்டோம். இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு இதை நம்ம அப்படியே ரிப்ளிகேட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, மந்த்லி ரெவென்யூ ட்ரெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ நவ் ஐ வில் கோ ஹியர் அண்ட் ரைட் அ query for that. ஸோ ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் செலக்ட் அப்புறமா ஸோ இந்த மந்த்லி ரெவென்யூ ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேட் காலம் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டர் டேட் அப்படின்ற காலம். ஸோ அந்த டேட் வந்து கரெக்டான ஃபார்மேட்டிங்ல இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நோ இட் இஸ் நாட் தேர், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ நம்ம இதை வந்து ஒரு கரெக்ட் மேபி இட்ஸ் ப்ராப்பரா இருந்தா கூட நம்ம டேட் ஃபார்மேட் பண்ணி அதை ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்ல எடுத்துக்குவோம். ஸோ அதுக்காக டேட் அண்டர்ஸ்கோர் ஃபார்மேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுல நான் யூஸ் பண்ணக்கூடிய காலம் என்ன அப்படின்னா, ஆர்டர் அண்டர்ஸ்கோர் டேட் காலம் யூஸ் பண்ண போறேன். காமா, இப்போ எனக்கு இந்த இடத்துல ஐ வாண்ட் இயர் வந்து என்ன வேணும் அப்படின்னா 4 தான் வேணும். இப்போ 2017 அப்படின்னா 2017 அப்படின்னு 4 இதுமே வேணும். ஸோ அதனால இந்த இடத்துல பர்சன்டேஜ் y அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் மந்த் வந்து எனக்கு 2 தான் வேணும். ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல %m சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, this has to be written within a quotation. ஸோ அதனால quotation மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல quotation மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, தென் க்ளோஸ் த பிராக்கெட். ஐ வாண்ட் திஸ் காலம் as மந்த் அப்படின்ற நேம்ல எனக்கு வேணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா ஃபார்மேட் பண்ணி மந்த் அப்படின்ற காலம்ல எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து மந்த் வைஸ் டோட்டல் ரெவென்யூ என்ன அப்படின்றது எனக்கு வேணும். அப்போ டோட்டல் ரெவென்யூன்றப்ப நம்ம சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். சம் ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணலாம், குவான்டிட்டி இன்டு பிரைஸ் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ குவான்டிட்டி பிரைஸ், திஸ் காலம் ஐ வாண்ட் as டோட்டல் அண்டர்ஸ்கோர் ரெவென்யூ அப்படின்ற நேம்ல எனக்கு வேணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையான 2 பாராமீட்டர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ குவான்டிட்டி இன்டு பிரைஸை வந்து டோட்டல் ரெவென்யூ அப்படின்னு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எந்த டேபிள் இருந்து அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ ஹியர் ஐ வில் மென்ஷன் ஃப்ரம் eCommerce அப்படின்ற டேபிள்ல இருந்து. ஸோ eCommerce ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிள்ல இருந்து அதுக்கப்புறமா இதை குரூப் பண்ணணும். ஓகேங்களா? பிகாஸ் இதை வந்து நம்ம குரூப் வைஸ் நமக்கு ஒரு மந்த் வைஸ் வேணும் இல்லையா? ஸோ அதனால இதை குரூப் பை மந்த் அப்படி கொடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் ஸோ இப்போ குரூப் வந்து மந்த் பேஸ் பண்ணி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை நம்ம சார்ட் பண்ண போறோம். ஸோ எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஆர்டர், அதுக்காக சார்ட் பண்றதுக்காக ஆர்டர் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவுமே மந்த் பேஸ் பண்ணி சார்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த query-யை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மந்த்லி எவ்வளோ ட்ரெண்ட் ரெவென்யூ ட்ரெண்ட் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ now I am going to run this query and see the output. So we have an error in SQL syntax. Just let me check. So we got an error. ஒன்றும் கிடையாது, நமக்கு இங்கே செலக்ட் மட்டும் ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதுதான் இதோடைய ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் செலக்ட் பண்ணிட்டு we will execute again. ஸோ இப்போ பாருங்க, நமக்கு ரோஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, ஸோ என்ன கிடைச்சிருக்கு, மந்தோடைய டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரெவென்யூ பை ரீஜன் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்த ரெவென்யூ பை ரீஜன் பார்க்கறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், லைக் இந்த ஜாயின் பண்ணோம் இல்லையா? இந்த ஜாயின் பண்ணும்போது நமக்கு ரெவென்யூ பை ரீஜன் கிடைச்சது. மேபி ஹியர், இங்க நாட் திஸ் ஒன், ஐ வில் செக் திஸ், நாட் திஸ் அவுட்புட். இந்த பாத்தீங்களா, ரெவென்யூ பை ரீஜன்ஸ். ஸோ இந்த ஜாயின் யூஸ் பண்ணி நம்ம கிடைச்சதா ரெவென்யூ பை ரீஜன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்கணும், லெட் அஸ் see this, see the PowerPoint. இப்போ நமக்கு மந்த்லி ரெவென்யூ பை ட்ரெண்ட் கிடைச்சிருச்சு, ரெவென்யூ பை ரீஜன் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து டாப் 5 ப்ராடக்ட்ஸ் பை குவான்டிட்டி சோல்ட் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் அ query for that. ஸோ இதுக்கு நான் ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஐ வில் யூஸ்
use the select functions. So இங்க நம்ம என்ன select பண்ணணும் அப்படின்னா product select பண்ணணும். Because நம்ம top 5 product என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். Quantity wise solve பண்ணது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோமான்னு once செக் பண்ணி பார்ப்போம். So இந்த பார்த்தோம் இல்லையா, இதுதான் ஓகேங்களா. So e-commerce order சேம் இதே விஷயம் தான், பட் நம்ம இங்க ரீஜன் வைஸ் பண்ணதை வந்து ரீஜன் வைஸ் எவ்வளோ குவான்டிட்டின்னு பார்த்துருக்கோம். இதை நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா டோட்டலா எவ்வளோ அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தா நம்ம query எழுதணும். ஸோ ஐம் கோயிங் டு ரைட் அ query. ஸோ இந்த இடத்துல ஐ வாண்ட் அ சம். ஸோ சம் எதோட சம் வேணும், குவான்டிட்டியோட சம் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். க்ளோஸ் த பிராக்கெட். ஸோ இப்போ எனக்கு இந்த இது எப்படி வேணும் அப்படின்னா திஸ் ஐ வில் மேக் இட் இன் நெக்ஸ்ட் லைன். ஸோ இந்த குவான்டிட்டி வந்து ஐ வாண்ட் இன் அ டைட்டில் லைக் டோட்டல் அண்டர் ஸ்கோர் குவான்டிட்டி அப்படின்ற காலம் நேம்ல எனக்கு வேணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது எந்ததுல இருந்து அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃப்ரம் e-commerce அப்படின்ற டேபிள்ல இருந்து. ஸோ ஹியர் ஐ எம் கெட்டிங் an error since ப்ராடக்ட்டுக்கு அப்புறமா நம்ம ஒரு காமா கொடுக்கணும். ஃப்ரம் e-commerce orders அப்படின்ற டேபிள்ல இருந்து. ஸோ லெட் மீ செலக்ட் த டேபிள். இப்போ நம்ம குரூப் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ணணும், ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி. அங்க வந்து நமக்கு ரீஜன் வைஸ் தேவைப்பட்டது, அதனால ரீஜன் பேஸ் பண்ணி குரூப் பண்ணோம். பட் இங்கே ப்ராடக்ட் பேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணணும். பிகாஸ் we need to sort பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி இப்ப வேணும், நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டோட்டல் குவான்டிட்டி சோல்ட். அப்ப குவான்டிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம சார்ட் பண்ணணும். ஸோ இங்க நம்ம நியூவா கிரியேட் பண்ண இந்த காலமோட எடுத்துக்கோங்க, டோட்டல் அண்டர் ஸ்கோர் quantity and I want it to be in descending order because top 10 தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால. இப்போ எனக்கு top 5 வேணும் இல்லையா. ஸோ அதனால இந்த இடத்துல நான் லிமிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். I want top 5. ஸோ அதனால 5 கொடுத்துக்கிறேன். Give a semicolon. Now let us run the query. Select and run the query. ஸோ இப்போ நமக்கு ரிசல்ட் பாருங்க. ஒரு ப்ராடக்ட் சாம்சங் 329, Kindle 332, MacBook Air, HP printer, AirPods 299. இதுதான் வந்து இருக்கிறதுலே டாப்பா 5 செல் ஆகக்கூடிய ப்ராடக்ட். ஓகே. சோ இப்போ நம்ம மூணு விஷயம் பார்த்துட்டோம். மந்த்லி ரெவென்யூ பார்த்தாச்சு, டாப் 5 ப்ராடக்ட்ஸ் பார்த்தாச்சு, ரெவென்யூ பை ரீஜனுமே பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கஸ்டமருடைய ரெவென்யூ பை கேட்டகரி, ரெவென்யூ பை சிட்டி நமக்கு வேணும். சோ லெட் us write a query for this. I'll go to MySQL. ஓகே. சோ ரெவென்யூ பை கேட்டகரி தெரிஞ்சுக்கிறதுக்காக செலக்ட் கேட்டகரி எடுத்துக்கோ இந்த தடவை, கேட்டகரி காமா. நெக்ஸ்ட் இங்கேயும் நம்ம வந்து சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். சம் என்ன பண்ணணும், குவான்டிட்டி இஸ் multiplied by price. okay, இதுதான் நம்ம ரெவென்யூ எடுக்க போறோம். so here I will give it as revenue as a title. okay, அதுக்கப்புறம் வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. just டைரக்டா from எந்த டேபிள்ல இருந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, from e-commerce orders அப்படின்ற டேபிள்ல இருந்து. நெக்ஸ்ட் வந்து இப்ப குரூப் பண்ணணும். இப்ப எதை பேஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ண போறோம், கேட்டகரி தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. so அதனால கேட்டகரி பேஸ் பண்ணி குரூப் பண்ணணும். so write category semicolon. now run the query. so இப்ப பாருங்க, ஒரு கேட்டகரி வைஸ், அதாவது பிரிண்டர் எவ்வளோ ரெவென்யூ, லேப்டாப், வியரபிள், அசசரிஸ், ஃபோன்ஸ் எவ்வளோ ரெவென்யூ அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இதுவே இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ரெவென்யூ பை சிட்டி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்ப சேம் இதே query தான், ஜஸ்ட் ஐ வில் காப்பி திஸ். ஸோ இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் கேட்டகரிக்கு பதிலா நம்ம வந்து சிட்டி ஆட் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ ஹியர் ஐ வில் ஆட் சிட்டி அண்ட் குரூப் பை ஆல்சோ ஐ வில் ஆட் சிட்டி. பட் நம்ம சிட்டி வந்து e-commerce ஆர்டர் அப்படின்ற டேபிள்ல இருக்கான்றத ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த டேபிள்ல நமக்கு சிட்டி கிடையாது, கஸ்டமர்ஸ் டேபிள்ல தான் இருக்கு. சோ வாட் we have to do is இந்த இடத்துல e-commerce underscore customers எடுத்துக்கணும். ஓகே, சோ e-commerce underscore customers. இப்போ I am going to run a query now and see the output. So here we got an error like quantity அப்படின்ற ஒரு பிரைஸ் வந்து ஒரு ஃபீல்டு வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப எதுக்காக நான் இப்போ இது உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி இதை ரன் பண்ணேன் அப்படின்னா, you should understand quantity and price அப்படின்றது நமக்கு e-commerce orders அப்படின்ற டேபிள் இருக்கு. பட் நம்ம சிட்டின்றத e-commerce customers அப்படின்றதுல எடுக்க போறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம இந்த இடத்துல join function யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல select city sum quantity into price as total revenue இல்லனா revenue, that is up to you, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பட் ஆனா இந்த இடத்துல நம்ம முன்னாடி சிட்டிக்கு முன்னாடி எந்த டேபிள்ல இருந்து எடுக்கிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒரு டேபிள் ஒரு காலம்க்கு முன்னாடி அதோட டேபிள் நேம் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சிட்டி அப்படின்றது e-commerce customers அப்படின்ற டேபிள்ல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ e-commerce customers டாட் சிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சம் குவான்டிட்டி இன்டு பிரைஸ் அஸ் ரெவென்யூ ஃப்ரம் e-commerce customers. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம அடுத்த லைன்ல ஜாயின் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எதை வந்து இப்போ ஜாயின் பண்ண போறோம், ஸோ ஜாயின் வென் e-commerce
கஸ்டமர் ஓகே eCommerce customers டாட் ஸோ eCommerce customers-ஓட ஜாயின் பண்ணணும். இதுக்கு அப்புறமா we have to mention on என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் on அப்படின்ற கண்டிஷன் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து eCommerce ரெண்டுலையுமே காமனாக உள்ளதை எடுக்கணும் இல்லையா? ஸோ eCommerce customers இதுலேருந்து சாரி ஃபர்ஸ்ட் eCommerce ஆர்டர் டேபிள் எடுத்துக்குவோம். ஸோ ஆர்டர் டேபிள் இருக்கக்கூடிய கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேம் இட் ஷுட் மேட்ச் வித் ரெண்டுலையுமே காமனாக இருக்கக்கூடிய காலம் என்னன்றதை பார்த்துக்குவோம். இங்கே ஆர்டர் ஐடி இருக்கு, இங்கே நமக்கு ஆர்டர் ஐடி இருக்கான்னு பார்ப்போம். இல்லை கஸ்டமர் நேம் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐ வில் கோ ஹியர். ஸோ த கஸ்டமர் நேம் ஷுட் பி ஈக்குவல் வித் eCommerce underscore customer table dot customer name. ஓகே, ரெண்டு கஸ்டமர்ஸ் நேமே ஈக்குவலாக இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம குரூப் பை சிட்டி கொடுத்துட்டோம். அகைன் ஐ எம் கோயிங் டு ஆர்டர் திஸ் பை ஆர்டர் பை ரெவன்யூ பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்குவோம். ஸோ ரெவன்யூ ஐ வாண்ட் இட் டு பி இன் டிசர்னிங் ஆர்டர் செமிகோலன். ஒன்ஸ் அகைன் செக் பண்ணி பார்த்துக்குவோம். நம்ம வந்து eCommerce கஸ்டமர்ஸ் அப்படின்ற டேபிள் இருந்து சிட்டி எடுக்கிறோம். இதை வந்து சம் கேல்குலேட் பண்ணணும். ஸோ சம் கேல்குலேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸை வந்து மல்டிப்ளை பண்ண போறேன் as a revenue. பட் இந்த குவான்டிட்டி இந்த பிரைஸ் எதுல இருந்து எடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லணும் இல்லையா? அதை நம்ம விட்டுட்டோம். ஸோ eCommerce ஆர்டர்ஸ்ல இருந்து தான் எடுக்கணும். ஸோ டாட் கொடுக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பிரைஸ்க்கு முன்னாடியுமே eCommerce ஆர்டர்ஸ் டாட் திஸ் ஹேஸ் டு கம் ஹியர். ஓகே, ஸோ குவான்டிட்டியையும் ப்ரைஸையும் நம்ம மல்டிபிள் பண்றோம். as ரெவென்யூவா நியூ காலம் எடுத்துக்கிறோம். ஃப்ரம் eCommerce எந்த டேபிள்ல இருந்து எடுக்கிறோம்? eCommerce உடைய ஆர்டர்ஸ் டேபிள்ல இருந்து. இது ரெண்டு எடுக்க வேண்டியது ஆர்டர்ஸ் டேபிள், நாட் அ கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ ஹியர் ஆர்டர்ஸ். ஓகே, இதை நம்ம eCommerce கஸ்டமர்ஸோட ஜாயின் பண்ண போறோம். ஜாயின் பண்ணும் போது கண்டிஷன் என்னன்னா கஸ்டமர் நேம் அண்ட் கஸ்டமர் நேம் ஷுட் பி ஈக்குவல் குரூப் பை சிட்டி குரூப் பை ரெவென்யூ. ஓகே ஃபைன். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ரன் த query அண்ட் see the output. ஸோ இப்போ பாருங்க, ஹைதராபாத்ல எவ்வளோ, பெங்களூர்ல எவ்வளோ, கொல்கட்டால எவ்வளோ, மும்பைல எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிட்டி வைஸ் ரெவென்யூ என்ன அப்படின்றத காமிக்குது. ஓகே, so the next thing we need to find category city. next வந்து price கேட்டகரியோட பிரேக் டவுன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரிமைனிங் எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த price கேட்டகரியோட பிரேக் டவுன் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எங்க பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் ஐ வில் ஷோ யூ கேஸ் பார்க்கும் போது பார்த்தோம் இல்லையா? கேஸ் யூஸ் பண்ணி நம்ம price கேட்டகரி பண்ணோம். இந்த இருக்கு பாருங்க. ஸோ இந்த கேஸ்ல வந்து greater than 1000 எல்லாம் பிரீமியம், பிட்வீன் இது எல்லாமே இது பண்ணோம் இல்லையா? ஸோ ஹியர் இட் இஸ் தேர். அந்த மிட் ரேஞ்ச் பட்ஜெட் இதை வந்து விஷுவலைஸ் பண்ண போறது தான் வந்து பிரைஸ் கேட்டகரி. இப்போ நமக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். SQL யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாவை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம். அதுல இருந்து மீனிங்ஃபுல் மெட்ரிக்ஸ் லைக் அதோட ரெவென்யூ என்ன, ட்ரெண்ட் என்ன, டாப் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கையில இருக்கு. அந்த இதோட ஒரு பிசினஸோட லாஜிக் என்ன, அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்றதுல இருந்து நம்மளால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் நம்ம பவர் பிஐல போயிட்டு we are going to build an interactive dashboard like we are going to create a chart, we are going to create a visuals like charts, map, tables, அதுக்கப்புறமா slicers, filters, drill downs இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண போறோம். So for this I am going to open my Power BI. So now I am in my Power BI. நம்மளோட கோல் என்ன அப்படின்னா SQL. see இதை நீங்க இண்டிவிஜுவலா Power BIல டேட்டாவை அப்படியே ரா டேட்டாவை உள்ள இம்போர்ட் பண்ணி DAX மூலமா நியூ காலம் கிரியேட் பண்றதோ மாடலிங் பண்ணி இந்த இடத்துல நீங்க விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணலாம். தட் இஸ் என்டையர்லி ஒர்க்கிங் இன் பவர் பிஐ. பட் இன்னைக்கு நம்ம அப்படி பண்ண போறது கிடையாது. நம்ம SQL query-யை வந்து நம்ம பவர் பிஐயோட கனெக்ட் பண்ணி டைரக்டா கனெக்ட் பண்ணி விஷுவல்ஸ் மேக் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப் வந்து ஓபன் பண்ணிட்டோம். இதுல வந்து நம்ம கெட் டேட்டா அப்படின்றத செலக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ கெட் டேட்டா செலக்ட் பண்ணோன்னா இங்க நமக்கு SQL சர்வர் இருக்கு. ஆக்சுவலி SQL சர்வர் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. we are going to connect it with MySQL. ஸோ அதனால இந்த மோர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு here we have MySQL database connect அப்படின்னு கொடுங்க. see first time suppose நீங்க இதை கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா it will ask you for the connector download பண்ண சொல்லும். suppose அந்த மாதிரி உங்களுக்கு கேட்டது அப்படின்னா இந்த பேஜ் dev.mysql.com download connector.net அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இதுல போயிட்டு ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கனெக்டர் டவுன்லோட் ஆயிரும். இல்ல ஆல்ரெடி நீங்க MySQL சர்வர்ல கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டைரக்டா you will get it. okay, so now I'll go to the Power BI desktop. MySQL database செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே உங்களுடைய சர்வர் டீடைல்ஸ் எடுக்கணும். ஸோ பை டிஃபால்ட்
டிஃபால்ட்டா சர்வர் நம்பர் என்ன அப்படின்னா 127.0.0.1 செமிகோலன் கொடுத்துட்டு உங்களோட போர்ட் நம்பர் 3306 அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல டேட்டாபேஸ் அப்படின்றது எந்த டேட்டாபேஸோட நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க. இப்போ நம்ம வந்து YT ப்ராஜெக்ட்ஸோட கனெக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல உங்க டேட்டாபேஸ் நேம் டைப் பண்ணிக்கோங்க, YT_projects. ஓகே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா யூ வில் கெட் லைக் திஸ். ஓகேங்களா. இப்போ நமக்கு இதுல என்ன கொண்டு வரணும் அப்படின்னா we want eCommerce customers and eCommerce orders எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே வேணும். ஸோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு லோட் பண்ணிக்கோங்க டைரக்டா. ஸோ இட் வில் டேக் சம் டைம் டு லோட், ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட். ஸோ பாருங்க இந்த மாதிரி லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க கம்ப்ளீட்டா லோட் ஆகுற வரைக்கும். ஸோ இப்போ பாருங்க நம்மளோட டேட்டா இங்கே லோட் ஆயிருச்சு. நம்ம மெயினா ஒர்க் பண்ண போறது என்ன அப்படின்னா eCommerce customers and eCommerce orders இதுல தான். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to check our table. ஸோ அதுக்காக டேட்டா வியூ போய்க்கோங்க. ஸோ இந்த செகண்ட்ல இருக்கிறது வந்து டேபிள் வியூ, இயர்லியர் வந்து இது டேட்டா வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா வியூக்குள்ள போயிட்டு here you can see full tables. I'll show you. See here from data viewல இருந்து நம்மளால டேபிள் வியூல இருந்து டேபிள்ஸை பார்க்க முடியும். லைக் கஸ்டமர் டேபிள்ஸ்ல இருக்கக்கூடிய காலம்ஸ், அதே மாதிரி ஆர்டர் டேபிள்ஸ்ல இருக்கக்கூடிய என்டையர் காலம்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to create a relationship. லைக் SQL ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்க ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண போறோம். மாடல் வியூ போய்க்கோங்க. ஸோ ஹியர் ஐ மினிமைசிங் திஸ் ப்ராப்பர்ட்டி. எனக்கு இப்போ வந்து eCommerce கஸ்டமர் ஐடி, இந்த eCommerce மட்டும்தான் வேணும். திஸ் ஐ டோன்ட் வாண்ட். ஸோ அதனால நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஹைட் இன் ரிப்போர்ட் வியூ கொடுத்துக்குவோம். ஸோ இது ஹைட் ஆயிருச்சு. சிமிலர்லி இதையும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன், ஹைட் இன் ரிப்போர்ட் வியூ. ஓகே. ஸோ இப்போ ஐ ஹாவ் ஒன்லி தீஸ் டூ டேபிள்ஸ். இந்த ரெண்டு டேபிள்ஸ்குள்ள பை டிஃபால்ட்டாவே மாடல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த இது வந்து இந்த நம்ம SQL ஜாயின் query எழுதணும்ல, அந்த இதுல Power BI ல பை டிஃபால்ட்டாவே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், we are going to create our first visuals. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைன் சார்ட் மந்த்லி ரெவென்யூ ட்ரெண்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த மந்த்லி ரெவென்யூ ட்ரெண்டுக்கு நம்ம எடுக்க போறது வந்து லைன் சார்ட். ஓகேங்களா. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட விஷுவலைசேஷன் பெயின்ல இருந்து லைன் சார்ட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ here the chart has been created. ஜஸ்ட் இதை வந்து drag பண்ணிக்குவோம். ஸோ இந்த லைன் சார்ட்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஆர்டர் டேட் எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ here my order date is this. I will drag and keep it here. Then y axisல வந்து what I am going to do is already நம்ம total revenue அப்படின்ற ஒரு மெஷர் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். I will show you. ஸோ இந்த total revenue கால்குலேட் பண்றதுக்கு நான் sumx அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல வந்து price and quantity-ய மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், வேற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த ரெவென்யூவை drag பண்ணி என்னுடைய y axisல வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இது வந்து டேட் வைஸ் இருக்கு. அதனால நீங்க drag பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா you can see இது ஒரு டேட்டுக்குமே இருக்கு. இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை மந்த் ஃபார்மேட்டுக்கு மாற்ற போறேன். ஸோ இதை மந்த் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்றதுக்காக we need to add a calculated columns. calculated columns அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய காலம்ஸ் தான் calculated columnsனு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எங்க கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல YT under the orders table கீழே. ஸோ கிளிக் பண்ணிட்டு calculate new column செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். under this columnsல நான் வந்து இதை மந்த் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மந்த் சேஞ்ச் பண்ணிட்டு here I am going to write format. ஸோ வித்தின் அ ஃபார்மேட் கிளக்க நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோட ஃபார்மேட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வேல்யூ என்னது, என்னோட ஆர்டர் டேட் அப்படின்ற காலம் தான் என்னுடைய வேல்யூ. ஸோ அதனால அது எந்த டேபிள்னு ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும். eCommerce ஆர்டர் டேபிள் இருந்து ஐ எம் கோயிங் டு டேக் அ ஆர்டர் டேட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்குவோம். காமா என்னுடைய செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா ஃபார்மேட் எனக்கு என்னதுல வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். ஸோ வித்தின் அ டபுள் கொட்டேஷன் ஐ வாண்ட் அதாவது ரெண்டுதும் இயருக்கு வந்து y அப்படின்ற ஃபார்மேட்லயே வேணும். க்ளோஸ் தி டபுள் கொட்டேஷன், க்ளோஸ் வித் பிராக்கெட், பிரஸ் என்டர். இப்போ உங்களுக்கு நியூவா ஒரு காலம் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த மந்த்தை வந்து நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. ஆன் த ரைட் சைட்ல நமக்கு நியூவா மந்த் அப்படின்ற ஒரு காலம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை நான் ஃபர்ஸ்டே வந்து பண்ணிருக்கலாம். பட் ஒரு ஆர்டர் டேட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி கிரியேட் ஆகுது அப்படின்றத ஷோ பண்றதுக்கு தான் இதை பண்ணிருக்கேன். ஓகேங்களா. ஸோ லெட் மீ டெலீட் திஸ். உங்களுக்கு இப்போ இதுக்குரிய டிஃபரன்ஸ் தெரியும். நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் மந்த்தை டிராக் பண்ணி இதுல வைக்க போறேன். இப்போ பாருங்க கீழே நமக்கு மந்த் வந்துச்சு. earlier நமக்கு டேட் இருந்தது. டேட் இருக்கும் போது இட் வில் டேக் அ லாங் ஒன். பட் இப்போ நமக்கு மந்த் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சார்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. ஜஸ்ட் ஐ வில் மினிமைஸ் இட். ஸோ இங்க கீழே ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ திஸ். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸோ இதுக்காக ஐ வில் கோ டு தி ஃபார்மேட்டிங்ல எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. அண்டர் திஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அண்டர் த எக்ஸ் ஆக்சிஸ்ல வேல்யூஸை வந்து ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் கோ. நவ் இட் லுக்ஸ் பர்ஃபெக்ட். ஓகேங்களா.
ஓகேங்களா ஸோ செகண்டா நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா டாப் 5 ப்ராடக்ட்ஸ் பை குவான்டிட்டி வைஸ் எது சோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இதுக்காக நான் கிரியேட் பண்ண போறது பார் சார்ட் ஸோ கோ டு தி விஷுவலைசேஷன் பெயின் விஷுவலைசேஷன்ல பார் சார்ட் எடுத்துக்கோங்க ஸோ திஸ் இஸ் த சார்ட் விச் ஐ எம் கோயிங் டு செலக்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் பார் சார்ட் கிளஸ்டர்ட் பார் சார்ட் ஓகே ஜஸ்ட் ஐ வில் கீப் இட் ஹியர் அட் லாஸ்ட் நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ இந்த பார் சார்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குவான்டிட்டி சோல்டு தான் வந்து கண்டுபிடிக்க போறோம் ஸோ அப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா குவான்டிட்டி வேணும் ஸோ திஸ் குவான்டிட்டி ஹேஸ் டு பி டேக்கன் ஃப்ரம் தி ஆர்டர் டேபிள் ஐ வில் drag and keep it on the x axis ஸோ y axisல எனக்கு ப்ராடக்டோடைய நேம் எனக்கு வேணும் ஓகேங்களா see on the y axis I will drag a product and keep it there ஓகே நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு பட் now இப்போ நமக்கு எல்லா ப்ராடக்ட் இதுமே கிடைச்சிருக்கு நமக்கு என்ன வேணும் we want top 5 selling ஸோ இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி under this product கீழே basic filtering பதிலா top n செலக்ட் பண்ணிக்கோங்க I want only the top 5 ஸோ based on எதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஃபில்டர் எடுக்க போறோம் அப்படின்னா based on the quantity so drag the quantity and keep it here ஓகே அப்ளை ஃபில்டர் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ நமக்கு டாப் 5 ப்ராடக்ட்ஸ் மட்டும் இங்கே ஷோ ஆகுது ஸோ இதோட டைட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் இட் லைக் டாப் 5 ப்ராடக்ட்ஸ் பை குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திஸ் ஐ வில் drag and keep it here ஸோ இப்போ நம்மளுடைய செகண்ட் பார்த்துட்டோம் மந்த்லி ட்ரெண்ட் பார்த்துட்டோம் டாப் 5 ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டோம் டைட்டில் எல்லாமே அட் லாஸ்ட் we will change it next வந்து ரெவென்யூ பை ரீஜன் சேஞ்ச் பண்ணும் now I'll go here and select so I made a small adjustment next வந்து ரெவென்யூ பை ரீஜன்ஸ் ஸோ இந்த ரெவென்யூ பை ரீஜனுக்கு நான் மேப் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஹியர் இட் இஸ் அ மேப் ஸோ ஹியர் இஸ் தி மேப் ஐகான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் அவுட் சைட் தி சார்ட் அண்ட் செலக்ட் தி மேப் விஷுவல் ஸோ ஹியர் இட் இஸ் ஜஸ்ட் ஐ வில் drag and keep it here இதோட சைஸ் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஆஃப்டர் ஆடிங் we can reduce the size ஸோ இங்கே லொகேஷன் வந்து I want a region ஸோ இங்கே நம்மளுடைய ஆர்டர் டேபிள்லேருந்து ரீஜன் drag பண்ணி லொகேஷன்ஸில் வச்சிருங்க ஸோ இங்கே வந்து மேப் அண்ட் ஃபில் மேப் விஷுவல்ஸ் ஆர் டிசபிள்னு வந்திருக்கு ஸோ இதை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஃபைல் போய்க்கோங்க ஃபைல் போயிட்டு ஆப்ஷன் அண்ட் செட்டிங்ஸ் போய்க்கோங்க ஸோ இதில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் குளோபலுக்கு கீழே செக்யூரிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த செக்யூரிட்டியில் வென் யூ ஸ்க்ரால் டவுன் யூ கேன் சி மேப் அண்ட் ஃபில் மேப் விஷுவல்ஸ்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதை எனபிள் பண்ணிக்கோங்க எனபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க ஸோ தட்ஸ் ஆல் ஒன்ஸ் அகைன் வி வில் ஆட் இட் இதை டெலீட் பண்ணிட்டு வி வில் ஆட் இட் அகைன் ஸோ ஐ ஹேவ் டெலீட்டட் நவ் ஐ வில் ஆட் இட் அகைன் மேப் எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இந்த இடத்துல ரீஜனை வந்து drag பண்ணி லொகேஷனில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் அகைன் ஆட் பண்ணும் போது ஐ காட் அன் எரர் பட் ஆனால் இதை நான் ஒன்ஸ் அகைன் பவர் பிஐ ரீஸ்டார்ட் பண்ணும் போது இட் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி ஸோ ஓகே இப்போ மேப் ஃபீல்டில் லொகேஷனில் நம்ம ரீஜன் ஆட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலி இங்கே சைஸ் ஃபீல்ட் அப்படின்ற நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த சைஸ் ஃபீல்டில் நம்ம வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணணும் அதாவது ஒரு பர்டிகுலர் ரீஜன்லையுமே எங்கே வந்து சேல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு இல்லைனா ரெவென்யூ கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக பட் இங்கே நமக்கு அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லாததுனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டோட்டல் ரெவென்யூவை டைரக்டா எடுத்து இந்த விஷுவலுக்குள்ள டிராக் பண்ணிக்கும் ஸோ டிராக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க இப்போ பபிள்ஸா கிரியேட் ஆயிருக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா இந்த சைஸ் ஃபீல்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கும் ஓகேங்களா இந்த இயர்லியரா நமக்கு இந்த பபிள்ஸ் கிடையாது அன்டூ பண்ணி காமிக்கிறேன் ஸோ when I undo this just a minute இப்போ பாருங்க பபிள்ஸ் நமக்கு கிடையாது ஓகேங்களா இப்போ when I drag this total revenue and drop it here see you can see this bubbles ரொம்ப பிக் சைஸ்ல நமக்கு காமிக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம if we want we can add a categorical field like வந்து category பார்க்கணும் அப்படின்னா category drag பண்ணி நம்ம legendல வச்சுக்கலாம் ஸோ ஒரு category உங்களுக்கு இங்க காமிக்கும் but I don't want to see the category so I will delete it tool tipsலயும் நீங்க எக்ஸ்ட்ராவா like order count என்ன customer name என்ன இப்படிலாம் ஆட் பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு இது பார்க்கிறதுக்கு கிளியரா இருக்காது ஸோ இப்போ நம்ம revenue by region calculate பண்ணிட்டோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம revenue by category calculate பண்ண போறோம் இந்த revenue by categoryக்கு நம்ம donut chart இங்க வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க ஸோ ஐ வில் கோ டு மை பவர் பிஐ செலக்ட் அவுட் ஆஃப் த சார்ட் இப்போ வந்து விஷுவல் டைப் வந்து நம்ம இங்க டோனட் சார்ட் செலக்ட் பண்ணிக்குவோம் ஸோ நவ் த டோனட் சார்ட் இஸ் கிரியேட்டட் ஐ வில் drag and keep it ஸோ இதுல வந்து லெஜெண்ட்ல நம்ம we want to see the category ஸோ கேட்டகரியை drag பண்ணி லெஜெண்ட்ல வச்சுக்கோங்க ஸோ அண்டர் த வேல்யூஸ்ல வந்து எனக்கு சம் ஆஃப் இது வேணும் சம் ஆஃப்னா டோட்டல் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஸோ டோட்டல் ரெவென்யூவை நான் drag பண்ணி இங்க வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல we got total revenue by categories next வந்து revenue by city வேணும் இந்த revenue by cityக்காக நான் வந்து எந்த chart யூஸ் பண்ணிருக்கேன்னு பாத்துக்கிறேன் here I have used the column chart so I will go to the Power BI and I will select the column chart sorry undo this இந்த chart வந்து select பண்ணதுனால donut வந்து change ஆயிருச்சு I will select it outside so now I will select this chart so இந்த chart வந்து
we can adjust this little bit, just this. Okay, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா x axisல வந்து city, because revenue by city தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால under this customer tableல இருந்து cityயை drag பண்ணி I'll keep it under the x axis. next y axisல total revenue drag பண்ணி வச்சுக்கிறேன். so we got revenue by city. so next வந்து இந்த இடத்துல price category-யை break down பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இங்க என்ன சார்ட்னு பார்த்துக்கிறேன். ஸோ once again அதே சேம் பார் சார்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஐ வில் டேக் அ பார் சார்ட் ஹியர். ஸோ இந்த பார் சார்ட்ல வந்து இந்த பார் சார்ட்ல வேல்யூஸ் ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். ஸோ எப்படி நம்ம ஜாயின் யூஸ் பண்ணி கேஸ் வென் யூஸ் பண்ணி கிரேட்டர் தென் 1000 எல்லாம் ப்ரீமியம் நம்ம SQL கேட்டகரைஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம கேட்டகரைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கேட்டகரைஸ் பண்றதுக்காக நான் ஒரு கால்குலேட்டட் காலம்ஸ் ஆட் பண்ண போறேன். இந்த டேபிள் அப்படின்னா eCommerce ஆர்டர்ல. ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காலம்க்கு ஜஸ்ட் a minute, it is getting created. ஸோ இந்த காலம்க்கு நான் என்ன நேம் கொடுக்க போறேன் அப்படின்னா I'm going to give it as price category. ஓகே, ஸோ இதோடைய ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல switch ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, switch ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் என்னுடைய எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஸோ ட்ரூ. ஸோ switch ஃபங்க்ஷனுக்குள்ள ட்ரூ அப்படின்ற இன்னொரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். காமா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய eCommerce அப்படின்ற இந்த டேபிள்ல ஆர்டர் டேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ YT ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய eCommerce ஆர்டர் அப்படின்ற டேபிள்ல ஐ எம் கோயிங் டு டேக் த பிரைஸ். ஸோ இந்த பிரைஸ் வந்து less than 500 இருந்தது அப்படின்னா then it will called as budget. ஓகே, budget அப்படின்னு நம்ம கால் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் காமா, செகண்ட் ரிசல்ட் வந்து செகண்ட் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணது. ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம், அதோடைய ரிசல்ட் மென்ஷன் பண்ணிட்டோம். செகண்ட் வேல்யூ சேம் அதே eCommerce அதே தான் எடுத்துக்கணும். eCommerce ஆர்டர்ல பிரைஸ் அப்படின்ற இந்த ஒரு இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 500 இருந்தது அப்படின்னா அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 500 அண்ட் நம்ம அந்த இடத்துல வந்து SQL அண்ட் அப்படின்னு எழுதணும். பட் இங்க நம்ம அண்ட் எழுத போறது கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ரெண்டு அண்ட் சிம்பிள் யூஸ் பண்றோம். அகைன் திஸ் என்ன சொல்லணும், ரெண்டு இது சொல்லணும்ல, பிட்வீன் இந்த இடத்துல வரணும். 500ல இருந்து 1000 ரேஞ்ச், அதான் நான் இந்த இடத்துல பாக்குறேன். ஸோ அகைன் YT ப்ராஜெக்ட் eCommerce ஆர்டர்ல பிரைஸ் வந்து less than 1000. ஸோ இப்போ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா 500ல இருந்து 1000க்குள்ள உள்ளது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா மிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்ல போறோம். மிட் ரேஞ்ச், க்ளோஸ் தி கொட்டேஷன்ஸ், காமா, ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே பிரீமியம் வந்துடும். ஸோ பிரீமியம்னு மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். பட் தட் ஹாஸ் டு பி மென்ஷன் within the double quotations. Now close the query and press enter. ஸோ இப்போ பாருங்க நமக்கு பிரைஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நியூவா ஒரு காலம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பிரைஸ் கேட்டகரியை டிராக் பண்ணி என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்டர் தி y ஆக்சிஸ்ல வந்து நமக்கு டோட்டல் ரெவென்யூ என்ன, ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோ ரெவென்யூன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால டிராக் பண்ணி y ஆக்சிஸ்ல டோட்டல் ரெவென்யூ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீமியம் தான் அதிகமாக இருக்கு, மிட் ரேஞ்ச் கம்மியா இருக்கு, பட்ஜெட் அதை விட கம்மியா இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ ஐ திங்க் நம்ம இந்த சார்ட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோம். திங் இஸ் தேர், எல்லாமே நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ ஐ கோ டு த பவர் BI. ஸோ த நெக்ஸ்ட் திங் வி நீட் டு ஆட் இஸ் திஸ் ஃபில்டர். ஓகே, ஸோ ஐ கோ டு தி பவர் BI. ஸோ இங்கே நம்ம ஃபில்டர் ஆட் பண்ண போறோம். ஃபில்டர் ஆட் பண்றதுக்கு இந்த இடத்துல on the right side this is the icon for slicer. I will add a slicer here. Just I will drag it and I will drag to this end. So இப்போ இந்த இதுல வந்து slicerல நான் என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா first I am going to add the region. Where is the region? So here it is the region. So first நம்ம region ஆட் பண்ணிட்டோம். Just I will drag it like this. So இது வந்து எனக்கு vertical drop down listல வேணும். So இந்த format போயிட்டு slicer setting போயிட்டு இங்க vertical list அப்படின்றது வந்து drop down select பண்ணிக்கோங்க. So now this looks better little bit. I'll minimize it. Okay, next slicer we are going to add. So in the slicer வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம், first add பண்ணிட்டு then we can minimize. In the slicerல we are going to add a category. So I will drag and keep it here. So this also I will format to drop down list. So இப்போ இத minimize பண்ணிக்கோங்க. Just drag it, just minimize it. Okay, so okay, next நம்ம region add பண்ணிட்டோம். Then we have added a category. Then we are going to add city. Okay, city இல்ல data month ஆன்னு பாத்துக்கிறேன். Just
just a minute. So next one is date. Okay, so the next one is date. I'll go to the Power BI. இங்க date add பண்றதுக்கு so what we are going to do is once again create a new slicer. so இதுல வந்து நம்ம month னு ஒரு calculated columns add பண்ணிருக்கோம் இல்லையா, அதை drag பண்ணி இதுல வச்சுக்குவோம். so இந்த month-யுமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா formatting போயிட்டு I want in a drop down list. so drop down list select பண்ணிக்கோங்க. so this also I will minimize and I will drag and keep it here. so இப்போ மூணுதுமே நம்ம add பண்ணிட்டோம் and we have placed them at the top. so இதுல நான் இங்க வந்து என்னுடைய brand logo data coaching add பண்ணிருக்கேன், but you can add it yours. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இதுக்கு background இது கொடுக்க போறோம். so I'll go here and I'm going to add a background. so இந்த final touch add பண்றதுக்காக I will go to the view tabல போயிட்டு we have lot of themes. இதுல இருந்து நீங்க உங்களுக்கு தேவையான ஒரு மினிமல், உங்களுக்கு அதாவது உங்களுடைய கம்பெனிக்கு தேவையான ஒரு மினிமலான தீம் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் தீம் வேணும் அப்படினாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இத பத்தின ஃபுல் கிளாसेसமே நம்மளோட Power BI செக்ஷன்ல இருக்கு. சோ இந்த ஃப்ரீ டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ்ல இருக்க 80 டே கிளாஸ்ல Power BI செக்ஷன் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து உங்களுக்கு இத தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்போ இதுல இருந்து ஒரு தீம் நான் சூஸ் பண்ண போறேன், like this gray color. I'll go ahead and see this. so I will go with this gray color theme. select பண்ணிட்டு go to the format pane. under this canvas setting options இருக்குல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு 16:9 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்ல அப்படின்னா make it 16:9 because இது வந்து உங்களுக்கு white screen-ஆ இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு நீங்க பேக்ரவுண்ட் இமேஜோ கலரோ உங்களுக்கு பிராண்டட்க்கு ஏத்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த canvas background இங்க இருந்து கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். see here we have lot of colors. so more colors select பண்ணீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு colors available-ஆ இருக்கு. so இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீஜன் வைஸ் இருக்கு, இதை யூஸ் பண்ணி இப்போ எனக்கு சவுத் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா எப்படி இது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. இந்த மேப்லலாம் எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. சப்போஸ் இல்ல எனக்கு வெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா when you select C based வெஸ்ட் ரீஜனுக்கு ஏத்த மாதிரி இது சேஞ்ச் ஆகுது. இல்ல எனக்கு ஈஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா ஈஸ்ட் மட்டும் இங்க உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. சிமிலர்லி கேட்டகரி வைஸ் இப்போ நீங்க புக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா according to the books it is getting changes. இல்ல எனக்கு ஃபோன்ஸ் ரிலேட்டடா பார்க்கணும் அப்படின்னா ஃபோன்ஸ் ரிலேட்டடா சேஞ்ச் ஆகுது. சோ இந்த மாதிரி நீங்க எந்த பர்టిక్యులர் மந்த்க்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்க பார்த்துக்கலாம். so this is how you need to create a dashboard. SQL வந்து மேக்ஸிமம் நம்ம கிளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். பட் இங்க ஒரு SQL-ல எப்படி அனாலிசிஸ் பண்றது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீச் பண்ணிருக்கேன். ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எந்த மாதிரி நீங்க ஃபுல்லா அதை வந்து ஒரு Power BI-ல கொண்டு வந்து அதுல இருந்து டேஷ்போர்ட் கிரியேட் பண்றது அப்படின்றதையுமே நம்ம பார்த்திருக்கோம். so I hope இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். if you like the video please do subscribe our channel. நீங்க ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸோ இல்லைனா டேட்டா ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். then we do have a master class. so we do have a master class. அந்த மாஸ்டர் கிளாஸ்ல ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களையும் from the scratchல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீச் பண்ணிட்டு இருக்கோம். if you are willing அதோட டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. thank you for watching our channel. let's grow together.